ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு சின்ன மேக் ஓவர் பண்ணியிருக்கேன். அதை தான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நாளாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அத்தனை பேத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. காலையில் எப்பவும் போல் எழுந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்செலாம் வந்து சமைக்க ஆரம்பித்தாச்சு. அதுக்குள்ளே பாலும் கறந்துட்டு பால் வாங்குறதுக்கு கூப்பிட்டாங்க. பாலும் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா, கிச்சன் கவுண்டர் டாப்பில் அப்படியே எண்ணெயெல்லாம் அந்த நம்ம தாளிக்கிறப்ப தெறிக்குதுங்களா, அது வந்து சுண்ணாம்பா இருக்கிறனால இந்த இடத்துல எந்த ஒரு வால் ஸ்டிக்கரும் ஒட்ட முடியாது அப்படிங்கிறதுக்காக, சரி இந்த இடத்த வந்து ஒரு சின்ன மேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் பெயிண்ட் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி கொஞ்சம் வந்து ஏதாவது கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் லுக் வந்து இதில் வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு காஃபி ப்ரௌன் கலரில் அதாவது காவி கலர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கலர் பெயிண்ட் தான் வந்து வாங்கியிருந்தேன். பெருசா இந்த பெயிண்ட் பண்ணுறது, இதில் வந்து கோலம்லாம் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக போட தெரியுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து ஃபைனலாக எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் வீடியோவில் எப்படி இருக்குதுன்ட்டு சொல்லுங்கள். வெள்ளை கலர் சுண்ணாம்பு அப்படிங்கிறனால அந்த எண்ணெய் படுற இடம்லாம் ரொம்ப அசிங்கமாக இருந்தது. அதுவும் இல்லாமல் நான் வந்து எந்த ஒரு அதாவது திருப்பூரில் இருந்த வரைக்கும் ஏதாவது ஒரு வேலையை வந்து பண்ணிகிட்டே இருப்பேன். இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலையுமே நான் பண்ணுறதே இல்லை. வீடியோவே வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்திருக்காது. எல்லாருமே வந்து கேட்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோட அந்த யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா, அவங்களாம் வந்து "ஏன் வீடியோ போட மாட்டேங்கிறீங்க? வீடியோ கண்டிப்பாக போடுங்க" அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து எனக்கு நம்மளுக்கு அந்த வீட்டில் இருந்தப்போ எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக நமக்கு இருந்துச்சு. இதில் வந்து நம்மளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து ஏதோ முடிஞ்ச வீடியோ வந்து போட்டுட்ருந்தேன். கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சுன்னு வைங்களேன். ஓப்பனாகவே சொல்கிறேன், இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. ரீசெண்டாக ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி நான் திண்டுக்கல் வந்து போயிருந்தேன். திண்டுக்கல்லில் வந்து ஒரு ஷாப்புக்கு தான் வந்து போயிருந்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தம்பிக்கு வந்து ஸ்கூலில் கொடுத்த யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸோட இன்னொரு ட்ரெஸ் வந்து சேர்த்து எடுத்து அதில் வந்து ஸ்டிச் பண்ண கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ட்ரெஸ்ஸு கிளாத் எடுக்கிறதுக்காக நான் வந்து திண்டுக்கல்லுக்கு வந்து போயிருந்தேன். வந்து ஒரு பெரிய ஷாப். அந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சிஸ்டர் வந்து என்னை பார்த்துட்டே இருந்தாங்க. அதாவது எதுக்குடா இவங்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியுமே வந்து அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரில, பக்கத்தில் வந்தாங்க. வந்துட்டு "அக்கா நீங்கள் சேனல் வச்சுருக்கீங்க தானே?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. "ஆமாங்க. நீங்கள்?" அப்படின்னு சொல்லி. "நான் உங்களோட சப்ஸ்கிரைபர்க்கா. எனக்கு வந்து நீங்கள் தானா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. நீங்கள் ஏன்க்கா இப்போலாம் வீடியோவே போடுறதில்ல? உங்கள் வீடியோஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் அந்த நிலவாசல் பூஜை பண்ணுறப்ப எல்லாம் உங்கள் வீடியோ நான் வந்து எப்படா நீங்கள் வீடியோ போடுவீங்க? நான் வந்து அதை வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் நீங்கள் வந்து இப்போலாம் வந்து நீங்கள் கரெக்டாக வீடியோவே கொடுக்கறதில்ல. நீங்கள் வந்து எப்படி வீடியோ போட்டாலும் நாங்கள் வந்து பார்ப்போம்க்கா. நீங்கள் வந்து சொல்கிற மெசேஜ்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து சொன்னாங்க. அந்த பொண்ணோட பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரபாவதி. ஆஹா! நம்மளுக்கு கூட இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படின்னு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. வீடியோ தொடர்ந்து கொடுங்கக்கா. அதுவும் நீங்கள் சொல்கிற அந்த கதை வந்து பார்த்திங்கன்னா, அந்த கதை சொல்லி அதில் சாரீ கிஃப்ட்டெல்லாம் கொடுத்தீங்கல்ல, நான் வந்து அந்த சாரீ கிஃப்ட் வந்து 2 பேர் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு 3 பேருக்கு கொடுத்தீங்க. அதை அடுத்து நீங்கள் கிவ்அவேல நானும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி உங்ககிட்ட சாரீ வாங்கணும்னு நினச்சேன். ஆனால் வந்து நீங்கள் மறுபடியும் வந்து நீங்கள் வீடியோவே போடுறதில்ல. நீங்கள் வந்து வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க கூட பேசிட்டு கடைசியில் நான் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்க மறந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நினச்சேன், ஆஹா! நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்காமல் விட்டுட்டோமே, வீடியோ எடுக்காமல் விட்டோமே. அதாவது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம யூடியூப்பில் இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு சில நேரம் மறந்து போயிடுது. அந்த வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே எனக்கு வர்றதில்ல. வந்து ஆனால் இப்போ டெய்லி நினச்சி ஃபீல் பண்ணுறது. ஒரு மெமரீஸாவது இருந்திருக்கும். அவங்க கூட நான் வந்து ஒரு ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தேன் அப்படின்னா, அது வந்து வீடியோவில் ஷேர் பண்ணுறனோ இல்லையோ, அவங்க ஒரு மெமரீஸாக இருந்திருக்கும். எனக்கு வந்து அது வந்து இப்போ ஒரு கில்ட்டியாகவே இருக்குது. ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கலாம் அவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு சொன்னது உண்மையிலே ரொம்ப எனக்கு மோட்டிவேட்டாக இருந்தது. இனிமேல் நம்ம தொடர்ந்து வீடியோ கொடுக்கணும், நம்மளையும் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ஃபேன்ஸ்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் கிட்ட என்கிட்ட பேசினாங்க. என்கிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. சரி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும். நம்மளுக்கு வந்து நிறையா அதாவது ஒரு சில விஷயங்கள் தெரியும். ஏன் வந்து நம்ம அதை பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வீட்டை கொஞ்சம் மேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான், இன்றைக்கி வந்து கிச்சனை வந்து கொஞ்சம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த பெயிண்டெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் லுக் வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்திங்கன்னா, அப்படியே ரொம்ப டிப்ரெஷன்லேயே இருந்த மாதிரி இருந்தது.
அதுக்கப்புறம் நம்ம டிப்ரெஷன்லலாம் இருக்கவே கூடாது. டிப்ரெஷனில் இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த பெயிண்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த பெயிண்ட் பண்ணுறதுல ஆனால் நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறதே ஒரு இது தான். அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு வாடகை வீட்டில் இருந்தோம், நம்மளால எதுவும் பண்ண முடியாது. இப்போ சொந்த வீடு, நம்மளை கேட்குறதுக்கு யாரும் கிடையாது. நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு ஆணி கூட அடிக்க முடியாது. இப்போ வந்துட்டு நம்ம எந்த இடத்துல வேணாலும் ஆணி அடிச்சுக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் பெயிண்டிங் பண்ணிக்கலாம். வீட்டவே வந்து அப்படியே தலைகீழ தான் மாற்றணும். ஆனால் வந்து செலவும் வந்து அவ்வளோக்கா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட்டு தான் வந்து இந்த பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூ. 170 வந்துச்சு. ரூ. 170க்கு இந்த பெயிண்ட்டை போய் வாங்கிட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் வெள்ளை கலரு, மஞ்சள் கலர், சிவப்பு கலர் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் வச்சு இன்றைக்கி என் கிச்சனை வந்து ஒரு அந்த ஒரு பர்ச்சேசிங் பார்த்திங்கன்னா ஒரு 300. ஏன்க்கா இந்த 300க்கு நீங்கள் ஏதாவது ஒரு வால் ஸ்டிக்கரை வாங்கி ஒட்டியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த சுண்ணாம்பு செவுரு அப்படிங்கிறனால இதில் வந்து வால் ஸ்டிக்கர் வந்து ஒட்ட முடியாது. அதனால தான் வந்து நான் பெயிண்டிங் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கேன். பெயிண்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அடித்தப்போ ஒட்டவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 2வது ஒரு கோட்டிங் கொடுத்தேன். அப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல அப்படியே கேப்பாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ஃபுல்லாக பெயிண்டிங்லாம் வந்து அந்த ப்ரௌன் கலர் பெயிண்ட் அடிச்சு விட்டேன். அதுக்கப்புறம் சரி நம்ம அடுப்புக்கும் வந்து கோலம் போட்டுறலாம். ஏன்னா வந்து அடுப்புக்கும் வந்து அரிசி மாவு கோலம்லாம் இப்போ வந்து போட முடியறதில்ல. அதனால் வந்து அடுப்புக்குமே வந்து இந்த வெள்ளை கலர் பெயிண்டில் கோலம் வந்து வரைஞ்சி விட்றலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து செவ்வாய், வெள்ளி அப்படிங்கிறப்போ மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வந்து வச்சுட்டு நம்ம வந்து வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்புக்கும் வந்து இந்த வெள்ளை கலர் பெயிண்டில் வந்து கோலம் போட்டு விட்ருந்தேன். என்னென்னா அடுப்புக்கு வந்து அந்த கீழே அந்த ஸ்விட்ச் இருக்கிற இடத்துல வந்து கோலம் வந்து போடாமல் இருந்திருக்கணும். மேலே மட்டும் போட்டிருந்தேன் அப்படின்னா இன்னுமே அழகாக இருந்திருக்கும். ஆனால் வந்து கீழே போட்டது கொஞ்சம் அழகாக இல்லாத மாதிரி இருந்தது எனக்கு. இந்த ஸ்டவ்வு பார்த்திங்க அப்படின்னா எங்கள் அத்தையோட ஸ்டவ்வு, அதாவது எங்கள் மாமியாரோட ஸ்டவ்வு. நம்மளோட ஸ்டவ்வு 3 பர்னர் ஸ்டவ் இல்லைங்களா, அது வந்து இன்னும் திருப்பூர்லேருந்து எடுத்துகிட்டு வரல. அதனால் வந்து இந்த ஸ்டவ் தான் நான் வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மாதிரி ப்ரௌன் கலர் பெயிண்டிங் பண்ணி அதில் வந்து நம்ம ஒரு சிக்கு கோலம் வந்து வரைஞ்சி விட்டோம் அப்படின்னா அப்படியே அழகாக இருக்கும். ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் க்ரியேட் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் வந்து சிக்கு கோலம் தான் வந்து வரைஞ்சி விட்டுட்ருந்தேன். அதுவும் பார்த்திங்கன்னா பெயிண்ட் ப்ரஷ்ஷில் வந்து கரெக்டாக அந்த பர்ஃபெக்டாலாம் வரல. அப்படியே ஏதோ கோண மொனையாக போயிட்டு வந்திருந்தது. ஆனால் ஃபைனலாக பார்க்குறப்போ ஓரளவுக்கு அப்படியே அந்த லுக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே ஃபுல்லாக 2 பக்கமுமே வந்து கோலம் வரைஞ்சி விட்ருந்தேன். கோலம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம அடுப்பு மேடைக்கு மேலே அந்த மஞ்சள் பூசி குங்குமம் வந்து வைப்போம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாகவும் நம்ம வந்து இதுலேயே வந்து வரைஞ்சி வச்சிடலாம். மஞ்சள் கலர் பெயிண்ட்லேயே வந்து நம்ம வரைஞ்சி விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து இன்றைக்கி நான் ரெடி பண்ணியிருந்தேன். பார்க்குறதுக்கு அப்படியே உண்மையிலே எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அழகாக இருந்தது. உங்களுக்கும் இது வந்து பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சிக்கு கோலம்லாம் வரைஞ்சி விட்டதுக்கப்புறம் மஞ்சள் கலர் அவுட்லைன் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக மஞ்சள் கலரில் வந்து அவுட்லைன் கொடுத்துருந்தேன். நல்லா இருந்தது லுக்கு. உங்களுக்கு இந்த இது வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். என்ன இந்த பெயிண்ட் ப்ரஷ்ஷில் வந்து கரெக்டாக அந்த பர்ஃபெக்டாக கோலம் வந்து போட தெரியல. இருந்தாலும் ஓகே, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஓரளவுக்காவது வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக கோலம்லாம் போட்டு முடிச்சாச்சு. கோலம்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் சிக்கு கோலம் போட்டாச்சு. அந்த பார்ட்ரு கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்ரு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சுற்றியில் வந்து இந்த பார்ட்ரு தான் வந்து கொடுத்துருந்தேன். வெளியில் வாசலில் போட்டோம் அப்படின்னா பார்டர்லாம் வந்து ரொம்ப அழகாக வரும். ஆனால் வந்து செவுத்தில் போடுறப்போ அவ்வளோக்காலாம் வரல. அதுக்கப்புறம் நம்ம தான் எப்போவுமே எந்த இடத்துலையுமே நற்பவின்னு எழுதி வைப்போம் இல்லைங்களா, அதை பார்க்குறப்பவே நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு மைண்டு வந்து அப்படியே ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நம்மளோட கிச்சன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நற்பவி அப்படின்னு சொல்லி எழுதிட்டேன். ஃபைனலாக நற்பவின்லாம் வந்து எழுதி முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் டார்க்காக கொடுத்தா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி அந்த மஞ்சள் கலர் காயறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்து இன்னொரு கோட்டிங் கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அது காஞ்சதுக்கப்புறம் இன்னொரு கோட்டிங் வந்து கொடுத்தேன். நல்லா ப்ரைட்டாக இருந்தது. கிச்சனோட லுக்கு வந்து பாருங்கள், முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம வீட்டில் மாற்றிக்கிறப்போ நம்மளுக்கு வந்து அப்படியே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம வீட்டுக்குள்ளே க்ரியேட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ஸ்வஸ்திக்கும் வந்து போட்டாச்சு. எந்த ஒரு இடத்துல ஸ்வஸ்திக் இருக்குதோ அந்த இடம் எல்லாமே வந்து வெற்றியாகும்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து நான் எல்லா இடத்துலையுமே மேக்ஸிமம் நற்பவி அதுக்கப்புறம் ஸ்வஸ்திக் வந்து போட்டு வைப்பேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்காக சொல்லிக்கிறேன். நற்பவி அப்படின்னா நல்லதே நடக்கும்னு அர்த்தம். ஸோ அதனால தான் நான் வந்து எல்லா இடத்துலையுமே நற்பவின்னு எழுதி வச்சுருப்பேன். இப்போ கவுண்டர் டாப்பில் திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கவுண்டர் டாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரே வச்சு அதில் தான் வந்து அந்த எண்ணெய் பாட்டிலு அதுக்கப்புறம் உப்பு
சர்க்கரை இதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு ட்ரே தான் வந்து வச்சுருக்கேன். அதோட லுக் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லுங்கள். நான் பண்ணியிருக்க மேக் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.